வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக்கு நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து தைக்கிறோம் இல்லையா? வீட்டில் இருந்து தைக்கிறதுல நம்ம ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த டார்கெட்டை நம்ம முடிக்கணும். ஐயோ, இந்த கஸ்டமருக்கு இந்த துணியை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வீட்டில் இருக்கிற வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம். நம்மளுடைய உடம்பே முடியலனாலும் அப்போ நம்ம இந்த கஸ்டமருக்கு இவங்களுக்கு நம்ம இந்த துணியை கொடுக்கணும் அப்படின்றதுனாலே நிறைய நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அதெல்லாம் பார்க்காம நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கணும். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த இந்த கட்டணம் இதை நம்ம தைச்சா தான் நம்ம ஒரு குழு காசு கட்டணுமோ, இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாடகை கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எய்மில் நம்ம அந்த வேலையை செய்வோம் இல்லையா? எதையாவது ஒன்று நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபீல்டில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு துணி வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? நமக்கு கடை வச்சுட்டு இருக்கிறவங்களாலேயுமே இப்போ நம்ம கடையை மெயின்டைன் பண்ண முடியுதான்னு கேட்டால் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது தடிக்க விழுந்தால் எல்லா இடத்துலையுமே டெய்லர் ஆகிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது வருமானு கேட்டோன்னா அந்தளவுக்கு இல்லை. நமக்கு வர்ற கஸ்டமரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட இருந்து போகாத அளவுக்கு நம்ம எப்படி வச்சுக்கணுன்றதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம நமக்கு உடம்பு முடியல, நமக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கஸ்டமரை விட்டுட்டோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நமக்கு அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க தான் செய்யும். நமக்கு தைக்கணும் அப்படின்ட்டு தோணும்போது நமக்கு கஸ்டமர் இருப்பாங்களா கேட்டால் கிடையாது இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த கஸ்டமர் நமக்கு ரெகுலராக நம்மக்கிட்ட வரணுன்றதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தக்க வச்சுருந்துருப்போம். அதனாலவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கஸ்டமர் பண்ணுற ஒரு சில சேட்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த ஃபீல்டில் ரொம்பவே இருக்கிறோம். சேட்டை என்ன சேட்டை, நம்ம சேட்டைன்னு நான் பொதுவாக சொல்லிட்டேன். அந்த சேட்டைனா என்ன சேட்டை அப்படின்னா, நம்ம நல்லாவே தெரியும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு புரியும் இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. நம்ம இப்போது அர்ஜென்ட் ப்ளவுஸு, இப்போ நான் ஒன்றுமே இல்லை, இது உதாரணத்துக்கு இந்த ப்ளவுஸே வச்சுக்குவாங்க. இவங்க அர்ஜென்ட்டுன்னு இதெல்லாம் நல்லா நம்ம நமக்கு எப்படி சொல்கிறதுனாக்கா, நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒர்க்குன்றது இருக்க தான் செய்யும். வீட்டில் இருந்து தைக்கிறோம் அப்படின்னும்போது நமக்கு என்ன தோணும், இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் அர்ஜென்ட்டுன்னு வருதுன்னா, சரி இது அர்ஜென்ட்டுன்றாங்க, நமக்கு அப்போ உடனே நமக்கு கைக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். அப்படி நினைக்கிறம்போது இவங்க அதுக்கு ஆப்போசிட்டான ஆள். இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். இவங்கக்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் நான் சொல்லிவிடுவேன் தான் நான், எனக்கு கையில் உடனே வேணும் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க துணி ஆனால் இன்னும் இருக்குது, அதனால தான் மேக்ஸிமம் நான் கொடுத்துருந்தேன், இல்லைன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது போல் எங்கள் வீட்டாண்ட ஒருத்தவங்க துணி கொடுத்து தைக்க சொல்லியிருந்தாங்க, இது அர்ஜென்ட்டு எனக்கு. அதாவது நேத்திக்கு சாயங்காலம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நேத்திக்கு நைட்டு இருக்கும், ஒரு 7-8 மணி இருக்கும், கொடுத்துட்டு போயிருந்தாங்க. கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்ட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், சரி அர்ஜென்ட்டு தைக்கணும், இது போல் என்னுடைய ப்ளவுஸ் வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ வரும்போது இதுக்கு நான் காசு தரேன், எனக்கு அர்ஜென்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நானும் அதனால தான் விட்டுட்டேன், இல்லைன்னா நான் விடுற ஆள் கிடையாது. அவங்கன்னா சரி அவங்க துணி இன்னும் இருக்குது நம்மக்கிட்ட, எப்படியும் நமக்கு ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் கிட்ட இருக்குது, அதை வாங்க வரணும் தான் அவங்க. அதனாலேயே சரி ஓகே அப்படின்ற மாதிரி நானும் சரிங்க தைச்சி வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது இப்போ இந்த இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படியும் பாருங்கள், லைனிங் 1 மீட்ரு வாங்கியிருந்தேன். 1 மீட்ரு வாங்கியுமே நான் ஒட்டு போட்டு தைச்சிருக்கேன் பாருங்கள். 1 மீட்ரு லைனிங்கு. பாடி கொஞ்சம் நல்லா பெரியவங்க இவங்க, ஒரு 40-42 இன்ச்சு இருக்கிறவங்க, நல்லா பெருசாக இருப்பாங்க. அவங்க ஜாக்கெட் தான் இது. 1 மீட்டரே கொஞ்சம் பத்தலை தான், சுற்றளவு நல்லா பெருசாக இருந்ததுனால பத்தலை, அதனால தான் கைக்கு ஒட்டு போட்டிருந்தோம். அப்போது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே சைடில் ஒட்டு வர போல் நம்ம இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இவங்க இது போல் சொன்னதுனால அப்புறம் என்ன பண்ணுறது, நான் இப்போது கை காசு போட்டு நான் லைனிங்கே வாங்கி போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்போ சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கணும், சாரீ ஓரடிக்கணும், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மொத்தம் இதுக்கே சேர்த்து ஒரு 300 வந்துடுச்சு. இப்போ இந்த 300 நமக்கு வரும்னுட்டு தானே நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ வேலையை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நம்ம முடிக்கணும்னு தோணும். சரி இப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலர் கஸ்டமரு அப்படின்னாலுமே நமக்கும் ப்ராப்ளம்ன்றது இருக்க தானே செய்யும். அதை யோசிக்க மாட்றாங்க. நம்ம கஸ்டமர் தான், நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க கஷ்டத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கஷ்டன்றது அவங்களுக்கு மட்டும்தான் வருமானு தெரியல. கஷ்டன்றது எல்லாருக்குமே வரதானே செய்யும்.
இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் இருக்கோ அதே இது தானே நமக்குமே இருக்கும். நானுமே என்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணணும். நான் வீட்டில் இருந்துக்கிட்டு தைக்கிறேன். அப்போது நான் வந்து இப்போ அவங்க லைனிங் எடுத்தாந்து போட்டு ஃபால்ஸ்லாம் வாங்கியாந்து கொடுத்து பண்ணியிருந்தா கூட எனக்கு அவ்வளோ சார்ஜ் ஆயிருக்காது. இப்போ அதுவுமே நானே எடுத்துகிட்டு வந்து போட்டு தைக்கணும். இதெல்லாம் யோசிக்கிறேன். இதுபோல் நீங்களும் நிறைய பேர் வந்து இது மாதிரி கஸ்டமரையும் நீங்களும் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இதுபோல் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க? இதுபோல் இருக்கிற கஸ்டமராலேயே நம்ம அந்த ஃபீல்டில் வந்து தைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டே வராது இல்லையா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயந்தான். இந்த சின்ன விஷயமா இருந்தாலுமே எப்படி இருக்குன்னா, நமக்கு இதுபோல் கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஒரு 3, 4 பேர் 2 பேர் அப்படி இருந்துட்டாலே போதும். நம்ம இந்த தொழில சீக்கிரமாகவே எடுத்து ஏற கட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பிடலாம் இல்லையா? நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம மைண்டு வந்து இன்றைக்கி நம்ம 4 ப்ளவுஸ் தைக்கணும், 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறதே நம்ம வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடுறதுனால தான். நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடும்போது, அப்போது நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 1000 துணி தைச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ரூ. 1000 காசு வந்து நமக்கு கையில் ஃபுல்லாக கிடைக்கல அப்படின்னும்போது, அது நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்க தானே செய்யும். அதனால தான் சொல்கிறேன். இதுபோல் கஸ்டமரும் இருக்க தான் செய்கிறாங்க. இதுபோல் நீங்களும் கடந்து வந்திருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இது மாதிரி இவங்க வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அதுபோல் கஸ்டமர் தான் இவங்களும். எப்படின்னா புடவ ஓரடிக்க கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து வந்தவங்க கஸ்டமர் தான் இவங்க. அதனாலேயே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு கஸ்டமர் வந்து புது கஸ்டமர் இப்போ தான் செகண்ட் டைம் தைக்கிறாங்க. இவங்க வாங்கின்னு வந்து கொடுக்குறவங்க தான். இது வந்து நம்ம அவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது இல்லையா? இது வந்து யாருடைய பிரச்சனைன்னே நமக்கு தெரியல. இது வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம குறை சொல்லி என்ன பண்ணுறது? ஒரு வேளை அவங்க காசு கொடுத்துருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து கூட இவங்க கூட அதை ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். அதனால் நம்ம அவங்களையுமே எதையும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து நமக்கு செகண்ட் பார்ட்டி, அதாவது ஃபஸ்ட் பார்ட்டிகிட்டேருந்து வரல, செகண்ட் பார்ட்டிகிட்டேருந்து வருது. வாங்கிட்டு வந்து கொடுத்து எடுத்துன்னு வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்டேயும் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்து இது போல் கஸ்டமரை நம்ம ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்த்து பார்த்து தான் நம்ம தக்க வச்சுக்கிறோம் இல்லையா? இது போல் நீங்களும் அனுபவிச்சிருந்தா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல நிறைய சிஸ்டர் வந்து தைக்கணும்லாம் ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, துணியே வரமாட்டுது அப்படின்றாங்க. நல்லா நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? பக்கத்தில் ஒரு லேடி டைலரு இல்லை டைலர் கடை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அங்கெல்லாம் போயிட்டு கேட்டிருந்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ரெகுலராக வச்சுருக்கிற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கூட அவங்க துணி நிறையா வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு பீஸ் ரேட்டுக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது வாங்கிட்டு வந்து ரெகுலராக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ண இதுபோல் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி கடைங்களுக்கெல்லாம் வாங்கியாந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. அதிலருந்து நீங்கள் நிறைய நுணுக்கங்களும் கற்றுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதோ உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று நீங்கள் வீட்டுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலை நம்ம செய்கிறோம். அதால் நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு இவ்வளோ காசு கிடைக்குது, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ காசு கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டைமை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. போனால் திரும்ப கிடைக்காத ஒரு பொருள் லிஸ்ட்டில் இதுவுமே ஒன்று. அது பொருள் போனால் லிஸ்ட்டில் கிடைக்காது. இது வந்து இந்த டைமை வந்து நமக்கு போனால் திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? அதனால் நம்ம கிடைக்கிற டைமை எவ்வளோ வந்து நமக்கு பயனுள்ளதாக நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து இதுபோல் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் வந்து ஒரு சில பேர்லாம் பார்க்குறோம், இந்த ஃபீல்டிலே இல்லை. ஆனால் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிஷின் கூட வாங்கிறதுக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் இருக்குது பாருங்கள். நம்ம தச்சு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இவ்வளோ சாதிக்கணும், அவ்வளோ சாதிக்கணும்லாம் எண்ணம் இருக்க தான் செய்யும். அதாவது அவங்கக்கிட்ட மிஷினே இல்லை, கஸ்டமருமே இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட பிளான்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பிளான் இருக்குது, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நான் வந்து எனக்கு மிஷின் இல்லைன்னா நான் அதை செஞ்சுருவேன், அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன்னு அவங்க ஒரு சில பேர் பேசுகிறத கேட்கும்போதே ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நமக்கு கஸ்டமருமே இருக்க தான் செய்கிறாங்க. நமக்கு துணியுமே வரதான் செய்யுது. ஆனால் நமக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, அந்த அளவுக்கு நமக்கு
பிளானுன்னு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரீசனுக்கோசரம் தான் நம்ம அந்த ஃபீல்டில் ஏதோ இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுபோல் என்றைக்குமே இருக்கவே கூடாது. அவங்க நினைக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்தால், என்கிட்ட இருந்தால் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு. ஆனால் நம்மக்கிட்ட இருந்தும் நம்ம அதை செய்கிறோமான்னு கேட்டால் இல்லவே இல்லை, இல்லையா? நாம்ளும் அதுபோல் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு வருஷம் போல் நம்ம அதை யோசிச்சுக்கணும். இன்னி டேவில் வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம், இவ்வளோ சம்பாதிச்சுக்கிறோம், இந்த சம்பாதின காசு வந்து நமக்கு இதுக்கோசம் யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இதுபோல் நீங்கள் முயற்சி என்றைக்குமே கைவிடாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எங்கே போய் ஒரு நல்ல இடத்துல போய் நிப்பாட்டும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து பணம் காசு இல்லாத நம்மளை வந்து யாருமே நம்மளை கவனிக்கிறதுக்கு இல்லாத சூழ்நிலை நமக்கு இருக்கும். அதே வந்து நம்ம ஒரு இலக்கை நோக்கி போய் ஒரு இடத்துல நிற்கும்போது பாருங்கள், நம்ம வந்து நின்று பேச வேண்டிய இடத்துல வந்து நம்ம இருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம தொழில் நம்ம கையில் இருக்குது. நம்ம அதனால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம். அதால் நமக்கு இவ்வளோ கிடைக்குதுன்றத ஃபஸ்ட்டு உணரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.